ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்துட்ருக்கேங்க. கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். வேலைக்கு போகிறதுனால எப்பயுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் காலையில் 6 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சோடனே அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அரிசி ஊற போட்டுட்டு சாப்பாட்டுக்கு காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க. இதோ கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு வச்சுருக்கேங்க. இதோ புடலங்காய், வெங்காயம், தக்காளி, பருப்புலாம் வேக போட்டு வச்சுருக்கேன். புடலங்காய் கூட்டு பண்ணிவிட்டு கேரட் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இனிமேல் தான் பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, கழுவிட்டு சாப்பாடு கழுவி வச்சுட்டு இதோ பொரியல் குழம்பு ரெடி பண்ணி வச்சுனேங்க. புடலங்காய் கூட்டுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டுட்டு புடலங்காவை நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்ருக்கணும். கிளறி விட்டுட்டு அளவாக கொஞ்சமாக மீடியமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டால் நம்ம புடலங்காய் கூட்டு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மா நிறைய தண்ணிலாம் ஊற்றாமல் பரட்டின மாதிரி செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். அது நல்லாயிருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணவே தேவையில்ல. கேரட் பொரியல் இந்த சைடு ரெடி பண்ணிவிட்டேன், அந்த சைடு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கேரட் பொரியல் பண்ணாத வீடியோ எடுக்க முடியலைங்க. சரி, அதுக்குள்ளே போய் பசங்களை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. இந்த அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ரெடியாகி ஒர்க்குக்கு போக வேண்டியது தாங்க. நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க சாயந்தரம் தான் வெத்தலை தீபம் போடணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தாங்க வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு 8 மணிக்கு தான் நான் எப்பயுமே வெற்றிலை தீபம் போடுவேன். எப்பயுமே நைட்டு தான் நான் வெற்றிலை தீபம் போடுவேன். ஈவினிங் வந்தாச்சுங்க. வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு தான் ஒரு 7 o'clock போல் தான் நான் இந்த வாசல் மட்டும் காலையிலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டேன். சாமி பத்திரம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போயிட்டேன். ஈவினிங் தான் இன்றைக்கி லேட்டாக இருந்துச்சுனால காலையில் இதெல்லாம் செய்ய முடியல. இப்போ தான் வந்துட்டு இதோ வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்ருக்கேங்க. இது வாசக்காலுக்கெல்லாம் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வாசப்படியெலாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாதாங்க அந்த வாசக்காலுக்கே ஒரு அழகாக இருக்கும், ஒரு கலையாக இருக்கும். நான் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நைட்டு 8 to 9 தாங்க நான் வெத்தலை தீபம் போடுவேன். நான் வெத்தலை தீபம் இது 10வது வாரம் இப்போ நான் போடுறது. ஆனால் நான் வீடியோ லாங் வீடியோ நான் போட்டதே இல்லை, ஷார்ட்ஸில் தான் போடுவேன். நீங்கள் என்னுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட்ஸில் தான் இருக்கும் நான் வெத்தலை தீபம் போடுறதெல்லாம். இன்றைக்கி தான் சரி லாங் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேங்க. பாருங்கள், இதோ வாசக்காலுக்கு மஞ்சள், குங்குமம், கோலெல்லாம் போட்டால் தான் அது ஒரு கலையாக அழகாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் போய் சாமி ரூம்லாம் காலையில் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. போயிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். சாமி பாத்திரம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். காலையிலே போய் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கேன். வெத்தலையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. நான் இந்த வீடியோவில் எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்கள். 8 to 9 ஓரையில் தான் நான் எப்பயுமே கும்பிடுவேன். ஏன்னா எனக்கு காலையில் டைம் இருக்காது. நான் ஒர்க்குக்கு போகிறேன்றதுனால காலையில் ஹரிபரியாக சாமி கும்பிட்டு போக முடியாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி கோலம் போட்டிருக்கேன். அங்கே சுபம் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சாமி ரூம்லேயும் வாசல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க. பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். இப்போ தான் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். வெத்தலை வாங்கிட்டு வந்தேன், 6 வெத்தலை. அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு அந்த தட்டில் ஒரு நம்ம முருகருக்கு வெற்றிலை தீபம் ஒரு தட்டில் ஒரு 6 வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்கில் தான் நான் எப்பயுமே ஏற்றுவேன். இது 10வது வாரம். எனக்கு முருகர் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம்லாம் பண்ணியிருக்காரு. நான் திருச்செந்தூர் போகணுன்னு என்னுடைய ஒரு 1.5 வருஷ கனவு. ஆனால் போகவே முடியல. போகலான்ட்டு ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் 3வது வாரம் நான் வெற்றிலை தீபம் 3வது செவ்வாய்க்கிழமை ஏற்றினேன். முருகா, உங்களை நான் ஒரு டைமாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றினாங்க வெத்தலை தீபம். அதே மாதிரி அது நடந்தது. பாருங்கள், வாசல்லாம் விளக்கேற்றிட்டேன். முருகருக்கு எவ்வளோ அழகாக மல்லிகைப்பூலாம் நான் வாங்கிட்டு கட்டி போட்டு
பால் ஒரு டம்ளர் வைப்பாங்க. இந்த மாதிரி வெத்தலையில் ஒரு அகல் விளக்கு வச்சு பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மன் வச்சு இப்படி சிம்பிளாக எளிமையான முறையில் தான் நான் முருகருக்கு நான் வந்து சாமி கும்பிடுவேன். நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 3வது வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது முருகருக்கு நான் நினச்சேங்க, கண்டிப்பாக முருகா நான் திருச்செந்தூர் வந்து ஒரு டைமாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வாரமே நான் மனசு உருகி முருகனை நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி முருகரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு 3வது வாரத்துலேயே அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை நான் கண்டிப்பாக என் வாழ்நாளில் நான் முருகரை மறக்கவே மாட்டேங்க. சரிங்க, சாமிலாம் கும்பிட்டு நைட்டு வந்து சரி டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு தோசை சுட்டு தக்காளி சட்னி அரைச்சேங்க. வேலைக்கு போயிட்டு வந்து சரி இதெல்லாம் வீடியோ வந்து எடுக்க முடியல சாமி கும்பிட்டதுனால, சரி சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தோசை ஊற்றிட்டுருக்காங்க. நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ தான் வெற்றிலை தீபம்லாம் போட்டுட்டு சாப்பிட போகிறாங்க. பாய்ங்க.